ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்து 9ஆம் திருமொழி 5ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக புறப்பட்டு இப்போது திருவரங்கம் திருத்தலத்தை அடைந்து விட்டோம். பெரிய பெருமாள் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கிறார். இரு பக்கம் உபய காவிரி, மேலே பிரணவாகார விமானம், திருமண தூண்களுக்கு இடையிலே நாம் இப்போது பெரியாழ்வார் அருளால் நின்று கொண்டோம். பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளை கண்ணனாகவே கண்டு 4ஆம் பாசுரம் பாடிய பெரியாழ்வார் 5ஆம் பாசுரத்திலும் கண்ணனாகவே கண்டு அருளி செய்கிறார். இதுல ஹரிவம்சத்தில் சொல்லப்பட்ட ஒரு வரலாறு, அந்த வரலாற்றை சொல்லி பெருமாளோட பெருமையை பாடுகிறார். இது கிருஷ்ணாவதாரத்தில் நடந்த வரலாறு தான். என்னன்னு பாசுரத்தை பார்ப்போம். ஆமையாய் கங்கையாய் ஆழ்கடலாய் அவனியாய் அருவரைகளாய் நான்முகனாய் நான்மறையாய் வேள்வியாய் தக்கணையாய் தானும் ஆனான் சேமமுடை நாரதனார் சென்று சென்று துதித்திரைஞ்ச கிடந்தான் கோயில் பூமருவி புள்ளினங்கள் புள்ளரையன் புகழ் குழரும் புனல் அரங்கமே ஆமையாய் கங்கையாய் ஆழ்கடலாய் அவனியாய் அருவரைகளாய் நான்முகனாய் நான்மறையாய் வேள்வியாய் தக்கணையாய் தானும் ஆனான் சேமமுடை நாரதனார் சென்று சென்று துதித்திரைஞ்ச கிடந்தான் கோயில் பூமருவி புள்ளினங்கள் புள்ளரையன் புகழ் குழரும் புனல் அரங்கமே. இப்ப காட்சி என்னன்னா, இது மற்ற புராணங்கள்ல இல்ல, ஹரிவம்சத்துல இருக்கு. ஹரிவம்சம்ங்கிறது வேதவியாசரால் இயற்றப்பட்ட நூல். மகாபாரதத்துக்கு ஒரு அப்பெண்டிக்ஸ்னு சொல்லுவா. கண்ணபிரான் துவாரகையில எழுந்தருளி இருக்கான். அப்போ ஒரு நாள் நாரதர் கிருஷ்ணனை சேவிக்க வந்தாராம். கிருஷ்ணா, உன்னை போல உயர்ந்தவா யாருமே கிடையாது, நீதான் உலகத்திலே ஆச்சரியமானவன், வியக்கத்தக்கவன், ஒண்டர்ஃபுல் பர்சன், யூ ஆர் த கிரேட்டஸ்ட், நீதான் மிகவும் சிறந்தவன், அப்படி இப்படி புகழ்ந்தாராம். கண்ணன் தெரியாத மாதிரி கேட்டானா, என்ன நாரதரே திடீர்னு வந்து என்ன புகழறீரே, என்ன விஷயம்னு கேட்டான். அப்ப நாரதர் ஒரு கதை சொன்னாராம். அப்படியே பாட்டை கேளுங்க. அந்த கதையை அப்படியே இந்த பாட்டுக்குள்ள வச்சிருக்காரு பெரியாழ்வார். ஆனா இது கதைன்னே தெரியாது. நீங்க பார்க்கும்போது ஏதோ சொல்லின்னு வர்றார், டிஸ்கிரிப்ஷன் தோணும். அது ஆக்சுவலா ஒரு கதை. ஆமையாய் நாரதர் கங்கைக்கு போனாராம். கங்கையில போய் ஸ்நானம் பண்ணாராம். அப்போ கங்கையில ஒரு ஆமை இருந்துதான். அந்த ஆமை உடம்பெல்லாம் கொஞ்சம் அழுக்கு சேரோட தான் இருந்தது, ஆனாலும் கங்கையில இருந்தது. நாரதர் சும்மா இருக்க மாட்டார் இல்லையா, அவர் உடனே ஆமையை பார்த்து பேசினாரா, ஏ ஆமையே, நீ அழுக்கு ஆமைதான், ஆனா ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்க. என்ன பாக்கியம்னா, கங்கையிலே வாழக்கூடிய ஒரு பெரிய அனுகிரகம் உனக்கு கிடைச்சிருக்க. யாருக்குப்பா கிடைக்கும்? நீ அழுக்கான ஆமையா இருக்கலாம், ஆமை வீட்டுக்கு பூந்தாலே நல்லது இல்லைன்னு மக்கள் சொல்லலாம், அதெல்லாம் அப்புறம். உனக்கு கங்கையில வாசம் கிடைச்சிருக்கே, பெருமாளின் ஸ்ரீபாத தீர்த்தம். ஆமையே, உன்னை போல பாக்கியசாலி கிடையாது. நாரதர் சொல்லிட்டாராம். ஏன்னா நான் எப்பவோ கங்கையில மூழ்கிட்டு போயிடுவேன், நீ எப்பவுமே கங்கையில இருக்க ஆமையாய். அதனால ஆமையே, நீதான் உலகத்திலேயே அதிசயமானவன், உயர்ந்தவன். அந்த ஆமை சொல்லித்தான், நான் ஒன்னும் உயர்ந்தவன் கிடையாது, என்ன போல எத்தனையோ ஜந்துக்களை இந்த கங்கா மாதா தாங்கிட்டு இருக்கா. கங்கைக்குள்ள முதலைகள் இருக்கு, கங்கைக்குள்ள மீன்கள் இருக்கு, கங்கைக்குள்ள ஆமைகள் இருக்கு, கங்கைக்குள்ள எத்தனையோ செடி கொடிகள் இருக்கு. எல்லாருக்கும் அந்த கங்கா மாதா தானே அடைக்கலம். என்னை விட உயர்ந்தவள் யாருன்னா கங்கை. நாரதர் பார்த்தார், சரிதான் கங்கையாய், அப்படியே பாட்ட பாருங்க. உடனே கங்கையை பார்த்து நாரதர் சொன்னாராம், கங்கையே, நீதாம்மா உயர்ந்தவோ, எத்தனை பேரை நீ தூய்மையாக்குற. உங்ககிட்ட ஆமையும் இருக்கு, முதலையும் இருக்கு, மீனும் இருக்கு, மரம் செடி கொடிகள் கூட உனக்குள்ள இருக்கு. எத்தனையோ மனிதர்கள் வரா, எல்லார் பாப்பத்தையும் நீ போக்குற, எல்லாரையும் தூய்மையாக்குற. ஆனா உங்ககிட்ட அசுத்தம் ஏற்படாதபடி நீ தூய்மையா இருக்க. அதனால நீதாம்மா உயர்ந்தவள், கங்கையாய், கங்கை தான் உயர்ந்தவள் நாரதர். உடனே கங்காதேவி நாரதர் முன்னாடி வந்து நின்னாலாம். சுவாமி, நான் ஒன்னும் உயர்ந்தவ கிடையாது, கங்கை மட்டும்தான் புண்ணிய நதியா? யமுனையும் புண்ணிய நதி, அது போல கோதாவரி புண்ணிய நதி, காவேரி புண்ணிய நதி, சிந்து புண்ணிய நதி, தாமிரபரணி புண்ணிய நதி, அது போல நர்மதை புண்ணிய எத்தனையோ இருக்கு. கங்கேச்ச யமுனேச்ச இவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரின்னு எத்தனையோ சொல்றோம். இந்த எல்லா நதிகளும் எங்க போய் சேர்றதுன்னா கடல்ல சேர்றது. அந்த கடல் தான் நதிகளுக்கெல்லாம் கொள்கலனாக இருக்கிறது. அதாவது கொஞ்சம் கவிநயத்தோட சொல்லணும்னா, கடல் தான் கணவன், நதிகள் எல்லாம் அந்த கடலுக்கு மனைவியர்னு சொல்லுவா. அதனால கங்கை சொன்னாலாம், கடல் அரசன் இருக்கானே சமுத்திரராஜன், அவன் தான் எல்லாரை விட பெரியவன், எல்லா நதிகளையும் அவன் தானே உள்வாங்கிக்கிறான். நாரதர் பார்த்தார், சரியா சொன்னேன், நான் கடலை போய் கொண்டாடுறேன். அடுத்த பாட்டு பாருங்க, ஆழ் கடலாய், ஆழமான கடல், அதுகிட்ட போனாராம். அப்பா, கங்கையை போய் நான் கொண்டாடிட்டேன்,
அதை விட ஆழமான நீரோடு கடலே நீதான் விளங்கி கொண்டிருக்கிறாய். கடல் அரசா, நீதான் பாக்கியம் செய்தவன், நீதான் ஆச்சரியமானவன், நீதான் உயர்ந்தவன். கடல் அரசன் நாரதர் முன்னாடி வந்தான். சுவாமி, என்ன போய் இப்படி சொல்லலாமா? பாருங்க, நான் ஏதோ கடல்னு சொல்லிட்டு இங்க இருந்தாலும் என்னையும் தாங்கி கொண்டு இருப்பது யாருன்னா பூமின்னா. அண்ணா கவனிச்சு பாருங்க, கடலுக்கு அடியிலையும் பூமி இருக்கு. அதனால கடலை நன்றாக நிலைநிறுத்தி தாங்கி கொண்டு இருப்பது எதுனா பூமி. பூமி சரியா கடலை தாங்கலைன்னா கடலால நிலைத்திருக்க முடியாது. என்னையும் தாங்குறவோ பூமாதேவி, எல்லாரையும் தாங்குறா, என்னையும் தாங்குறா பூமாதேவி, அவள் தானே உயர்ந்தவள்னா. உடனே நாரதர் நேரா பூமாதேவிட்ட வந்தாராம். பாட்டு பாருங்க, அவனியாய், அவனினா பூமின்னு அர்த்தம். அவனியாய் பூமாதேவிட்ட வந்தார். அம்மா, இப்பதாமா உன் பெருமையை புரிஞ்சுன்னேன். கடலையும் நீதான் தாங்குற, நதியையும் நீதான் தாங்குற, அந்த நதியில இருக்கிற ஆமையும் நீதான் தாங்குற. ஆமையாய், கங்கையாய், ஆழ்கடலாய், அவனியாய், எல்லாத்தையும் தாங்கும் அவனி நீதானேன்னார். அவ சிரிச்சாவளாம் பூமாதேவி. இல்ல, என்ன யார் தாங்குறான்னா மலைகள். இது சாஸ்திரத்துல உள்ள விஷயம். இது சயின்டிஸ்ட் ஒத்துப்பாளா இல்லையாங்கிறத பத்தி நம்ம கவலை இல்லை. சாஸ்திரங்கள் அதை விட முக்கியமான பிரமாணம். மலைகளுக்கு சான்ஸ்கிரிட்ல பூ பிரித்துன்னு பேரு. பிரித்துனா தாங்குவது, பூ பிரித்துனா பூமியை தாங்குவது. நாம மேலோட்டமா என்ன நினைச்சுட்டு இருக்கோம், மலைய பூமி தாங்கிறது இல்ல, மலைதான் பூமியை தாங்குகிறது. மலை மேல இருக்கலாம், பூமி கீழே இருக்கலாம். சைக்கிளிஸ்ட் மேல உட்கார்ந்து இருப்பார், சைக்கிள் கீழே இருக்கும். ஆனா மேல இருக்க சைக்கிளிஸ்ட் தான் சைக்கிளை தாங்குறாரு. அது போல மலைகள் பூமியில நன்னா இருந்தா தான் பூமியை ஸ்டெபிலைஸ் பண்ணி அது இழுத்து பிடிச்சு நிலைத்திருக்க வைக்குமா. மலைகள் எல்லாம் குவாரி அமைக்கிறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், கனிம வளத்தை எடுக்கிறேன்னு மலையெல்லாம் விட்டுட்டா பூமி டிஸ்இன்டெகிரேட் ஆகி போயிடுமா. பூமி டிஸ்இன்டெகிரேட் ஆகாமல் சிதறாமல் தாங்கி பிடிப்பது மலை. அதனால பூமி தேவி என்ன சொன்னாலாம், மலைகள் தான் என்ன தாங்குறதுன்னா. புரிஞ்சுட்டார் நாரதர். அப்பா, எல்லாரையும் தாங்கிறது பூமின்னா அந்த பூமியையே தாங்குவது மலைகள். அதான் அருவரைகளாய். அருன்னா பெரியன்னு அர்த்தம், வரைனா மலைன்னு அர்த்தம். அருவரைகளாய். அப்ப எத்தனை எத்தனை பெரிய மலைகள் பூமியை தாங்கிறது, அதுதான் எல்லாத்த விட பெருசு. அருவரைகளாய், அந்த மலைகள் தான் ரொம்ப பெருசுட்டார். அப்ப ஆமையை விட கங்கை பெருசு, கங்கையை விட கடல் பெருசு, கடலை விட பூமி பெருசு, பூமியை விட மலை பெருசு. இப்ப மலைகள் முன்னாடி போனார் நாரதர். மலைகளே, நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், பூமியையே தாங்கி பிடிக்கிறீர்கள். மலைகள் சொல்லுதான், நாங்களா என்ன பண்ணோம், எங்களை படைச்சவர் பிரம்மான்னு ஒருத்தர் இருக்கார். இந்த நான்முகன் பிரம்மா மட்டும் எங்களை படைக்கலைன்னா எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. எங்களை படைச்ச பிரம்மா தான் உயர்ந்தவர். சரின்னார் நாரதர். நான்முகனாய், பாட்டுல அடுத்த அடி பாருங்க, நான்முகன் பிரம்மா இருக்காரே, அவர் தான் மலைகளை ஏற்படுத்தினார், அவர் தான் உயர்ந்தவர்னார். பிரம்மா வந்தார். சுவாமி, நான் ஒண்ணுமே கிடையாது. நாராயணன் 4 வேதத்தை எனக்கு பிச்சையா போட்டான். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு. ஏதோ அந்த வேதங்களை சொல்லிட்டு உலகத்தை படைக்கிறேனே ஒழிய எனக்கு வேற பெருமை கிடையாதுன்னார். புரிஞ்சுட்டார் நாரதர். நான்முகனாய், நான் மறையாய், மறைனா வேதம், நான் மறையாய், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இந்த 4 வேதங்கள் அதுதான் பிரம்மாவுக்கே சக்தி கொடுத்திருக்கு. அப்ப அந்த வேதங்கள் தான் உயர்ந்தவை, வேதங்கள் தான் ஆச்சரியமானவை, வேதங்களுக்கு நிகர் வேற யாரும் கிடையாதுன்னார். வேதங்கள் வடிவெடுத்து நாரதர் முன்னாடி வந்துதான். சுவாமி, வேதங்கள் ஏன் ஏற்பட்டது தெரியுமா? முக்கியமா யாகம் பண்ணத்தான். வேதங்கள்ல முக்கியமாக என்ன இருக்கும்னா வேள்விகள், யாக யஜ்யங்கள் பற்றிய குறிப்பு இருக்கும். அதை யாரும் பண்ணலைன்னா வேதம் இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால யாகத்துக்காக ஏற்பட்டவர்கள் நாங்கள். இப்போ இன்னொன்னுக்காக இது ஏற்பட்டதுனாலே இதை விட அதுதான் பெருசுன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இப்போ ஒரு டேம் கட்டுறோம். அந்த டேம் கட்டுவதோட பர்பஸ் என்னன்னா விவசாயம்ங்கிறான். அப்ப டேம் பெருசா விவசாயம் பெருசானா விவசாயம் தான் பெருசு. அந்த விவசாயத்துக்காக கட்டப்பட்டதுதான் அணை. அது போல வேள்விகள் தான் பெருசு, அதுக்காக ஏற்பட்டவர்கள் நாங்கள். உடனே நாரதர் பார்த்தார். வேள்வியை கொண்டாடுகிறேன்னு, வேள்வியாய், நான்முகனாய், நான்மறையாய், வேள்வியாய், யாகங்கள் தான் சிறந்தது. ஏன்னா வேதங்களே அதுக்காகத்தான் ஏற்பட்டிருக்கு. யாகங்கள் சொல்லித்தான். உடனே வடிவெடுத்து நாரதர் முன்னாடி வந்தது. நாங்க பெரியவா கிடையாது, இந்த யாகத்தை பண்ணிட்டு புரோகிதருக்கு மட்டும் தன் தட்சணை கொடுக்கலன்னா அந்த யாகத்துக்கே பலன் இல்லை, தட்சணை தான் உயர்ந்ததுன்னு தான். அதாவது இத பத்தி ஆள வந்தார் ராமானுஜருடைய ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன் ஆகம பிராமணியம்ங்கிற நூல்ல ஒரு பெரிய விஷயம் சொல்லியிருக்கார். நாம ஒரு யாகம் பண்ணுகிறோம் என்றால் அந்த யாகத்துல தட்சிணை புரோகிதருக்கு கொடுத்தா மட்டும்தான் யாகம் பண்ண பலன் கிடைக்குமா. பெருமாளுடைய திருப்திக்காக யாகம் பண்ணாலும் அந்த புரோகிதருக்கு தட்சிணை கொடுத்தாதான் பெருமாள் திருப்தி அடைவாராம். நாம கடைசியில இவருக்கு எதுக்கு இவ்வளவு தட்சிணை பேரம் பேசி ஏதோ ஒண்ணு பண்ணா அந்த யாகம் பண்ணதே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இன்னொரு விஷயம் ஆள வந்தார் எழுதியிருக்காரு. எப்போ 1100 வருஷம் முன்னாடி எழுதியிருக்கார். கோவில்ல போய் பெருமாளை சேவிக்கிறோம் இல்லையா, அல்லது அர்ச்சனை பண்றோம் இல்லையா, அதுக்கு கோவில்ல அர்ச்சனை டிக்கெட் வாங்குறது இதெல்லாம் அப்புறமா. ஆள வந்தார் எழுதுறார், அர்ச்சக சுவாமியோட தட்டுல தட்சணை சேர்த்திருக்கணும். அர்ச்சகருக்கு தட்சணை சேர்த்தால் மட்டும்தான்
நீ பண்ணின வழிபாட்டுக்கு பலன் கிடைக்கும். தட்சிணை சேர்க்கலைன்னா என்ன ஆகும்னு கேட்டோம். வழிபட்ட பலன் அர்ச்சகருக்கே போயிடும்ட்டார். அடியன் எந்த கோவில்லையும் அர்ச்சகர் கிடையாது, அடியன் எதுவும் புரோகிதர் கிடையாது, வைதிக கர்மா பண்றது இல்ல. ஆனா பாட்டுல என்ன இருக்கோ அதை சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறதுனால சொல்றேன். சில பேர் உடனே அது கூட கமெண்ட்ல யாராவது எழுதலாம், ஓஹோ இவருக்கு ஏதாவது சொல்றாரா, எனக்காக அடியன் சொல்லல, அடியன் அந்த பக்கமும் அடியன் எந்த கோவில்லையும் அர்ச்சகரும் கிடையாது, எந்த யாகம் பண்ணி வைக்கிற புரோகிதரும் கிடையாது. ஆனால் இது சொல்லப்பட்ட விஷயம் ஆள வந்த ராமானுஜருடைய பரமாச்சாரியார் சொன்ன விஷயம். தட்சிணை கொடுக்கலன்னா நீ பண்ண யாகத்துக்கு பிரயோஜனம் இல்லை. அப்ப வேதத்தை விட யாகத்தை விட எது பெருசுன்னா அதை பண்ணி வச்ச அந்த புரோகிதர், அந்த வழிபாட்டை செய்து வைத்த அர்ச்சகர், அவருக்கு கொடுக்கிற தட்சிணை அதுதான் ரொம்ப சிறந்தது. அதனால யாகங்கள் சொல்லித்தான் தட்சிணை தான் வசதி. நாரதர் பார்த்தா, அப்ப தட்சிணைய நீ செஞ்ச பாக்கியம் என்ன? இப்ப பாருங்க, ஆமையை விட கங்கை பெருசு, கங்கையை விட கடல் பெருசு, கடலை விட பூமி பெருசு, பூமியை விட மலை பெருசு, மலையை விட பிரம்மா பெரியவர், பிரம்மாவை விட 4 வேதம் பெருசு, 4 வேதத்தை விட வேள்வி பெருசு, வேள்வியை விட தட்சணை பெருசுன்னா நாரதர் யோசிச்சாராம், அப்ப பணம் தான் பெருசா? லோகத்துல அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில தட்சிணை தான் பெருசு, பணம் தான் பெருசு, அப்ப இதுதான் பாக்கியம் செஞ்சதா, இதுதான் உயர்ந்ததா, இதுதான் சிறப்பானதான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சார். அந்த தட்சிணை அப்படியே வடிவெடுத்து நாரதர்ட்ட வந்துதான், கொஞ்சம் இருங்க சுவாமின்னு. இப்ப அந்த தட்சிணையை சொல்லித்தான் அந்த பெருமாளை திருப்திப்படுத்துறதுக்காகத்தான் இத்தனையும் பண்ணிட்டு இருக்கா. நீ எல்லாம் பண்ணி பெருமாள் திருப்தி ஆகலைன்னா பிரயோஜனமே இல்லை. இப்போது துவாரகாதீசனாக கிருஷ்ணன் இருக்கானே, ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறானே, அவனுடைய பிரீத்திக்காகத்தான். அதனாலதானே சொல்றோம், ஸ்ரீ பகவத் ஆக்ஞையா பகவத் கைங்கரிய ரூபம் அல்லது பகவத் பிரீத்தியர்த்தம், ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம், பகவத் ஆக்ஞையா இதெல்லாம் சொல்றோமே. என்ன காரணம்? இந்த தட்சிணையும் அவன் திருப்திக்காக கொடுக்கறோம். அல்டிமேட்டா நீ என்ன வழிபாடு செய்தாலும் பிரம்மசூத்திரம் சொல்றது பலம் அத உபபத்தேகே, தான் தான் கடைசியா பகவான் தான் எல்லாத்துக்கும் பலனை தருகிறான். அதனால இந்த பாட்டை எப்படி புரிஞ்சுக்கணுமா, எல்லாத்த விட உயர்ந்தவர் பெருமாள், அது உங்களுக்கே தெரியும். ஆனா இது வரைக்கும் உயர்ந்தவர்னு சொன்னோமே, அவளுக்கு உயர்வு கொடுத்தவரும் பெருமாளாம். பாட்டு எப்படி இருக்கு பாருங்க, ஆமையாயினா ஆமையானவரும் பெருமாள் தான், கங்கையாயினா கங்கையானவரும் பெருமாள் தான். ஏன்னா கடைசியா என்ன இருக்கு பாருங்க, ஆனான்னு இருக்கு. ஆமையாயானான், கங்கையாயானான், கடலாயானான், அவனியாயானான், அது வரைகளாயானான், நான்முகனாயானான், நான் மறையாயானான், வெள்வியாயானான், தக்கணையாயானான், தானும் ஆனான். அதாவது எப்படின்னா, இவ எல்லாருக்கும் ஆனான்னா அவளாவே ஆயிட்டாங்கிறத விட அவளுக்கு பெருமை கொடுத்தான்னு அர்த்தம். அந்த ஆமை கங்கையில இருந்தது இல்லையா, அங்கதானே இந்த கதை ஆரம்பிச்சது. அந்த ஆமைக்கு கங்கையில பிறவி கொடுத்தது யாருன்னா பெருமாள். அப்ப அந்த கிரேட்னஸ்க்கும் பெருமாள் தான் காரணம்னு அர்த்தம். கங்கை எல்லாரையும் தூய்மையாக்குறதே எதுப்பா காரணம்னா அது பெருமாள் திருவடியில இருந்து வந்ததுதான் காரணம். கங்கைக்கு பெருமை கொடுத்ததும் பெருமாள் தான். ஆழ்கடலாய், கடல்னு சொல்லிட்டு இருக்கோமே, அது எல்லா நதிகள் நீரையும் உள்வாங்கிட்டு ஆழமா இருக்கே, அதுக்கு என்ன காரணம்னா பெருமாளுடைய அருள் தான் காரணம். சரி, அந்த கடலை பூமி தாங்கிறதே என்னப்பா காரணம்னா பூமியே பெருமாள் தாங்கிட்டு இருக்காரு, அதான்ப்பா காரணம். இல்ல மலைகள்லாம் இருக்குன்னு சொல்றோமே, என்ன அந்த மலையை நிலைநிறுத்துறதும் பெருமாள் தான். இல்ல அந்த மலைகள் எல்லாம் பிரம்மா படைச்சாருன்னா அந்த பிரம்மாவை படைச்சதும் நாராயணன் தான், அவருக்கு கிரேட்னஸ் கொடுத்தது நாராயணன். இல்ல அவருக்கு வேதத்தால பெருமைன்னு சொல்றாளே, அந்த வேதம் போற்றுவதும் நாராயணன் தான். இல்ல இது வேள்வி செய்வதற்காக அந்த யாகங்களால் ஆராதிக்கப்படுபவனு நாராயணன் தான். இல்ல தட்சிணை, அந்த தட்சிணையும் பகவானுடைய பிரீத்திக்காகத்தான் வழங்கப்படுறது. அதனால கங்கையில் உள்ள ஆமை, ஆமையை தாங்கும் கங்கை, கங்கை சேரும் கடல், அந்த கடலை தாங்கும் பூமி, பூமியை தாங்கும் மலை, மலைகளை படைத்த பிரம்மா, பிரம்மாவுக்கு பெருமை தந்த வேதம், வேதங்கள் சொல்லப்பட்ட யாகம், அந்த யாகத்தில் கொடுக்கப்படும் தட்சிணை, இத்தனைக்கும் பெருமை தந்தவனாகவும் தானும் ஆனான்னா மிக பெருமை பெற்ற தானும் தன் பெருமைக்கு தானே காரணமாகவும் ஆனான். இப்படி அனைத்தை விட உயர்ந்தவன் எம்பெருமான் தான்னு நாரதர் துதி பண்ணாராம். இதுல ஹரிவம்சத்துல அதை அடுத்த அடியில பாடுறார். சேமமுடை நாரதனார் சென்று சென்று துதித்திரைஞ்ச. சேமம்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா பிரம்ம பாவனை, அதாவது பெருமாளை எப்போதும் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய. க்ஷேமம்ங்கிறது என்னன்னா எப்போதும் பெருமாளை சிந்திச்சுட்டு பக்தியோட இருந்தா அது நமக்கு க்ஷேமம். அந்த காலத்துல கடிதம் எழுதுவா இல்லையா, க்ஷேமம் க்ஷேமத்துக்கு பதில். க்ஷேமம்ங்கிறது பெருமாளை சிந்திப்பதான். இந்த இடத்துல அப்படிதான் வியாக்கியானம். சேமமுடை நாரதனார், பெருமாளையே சிந்திக்கக்கூடிய நாரதர் சென்று சென்று, என்ன 2 சென்று இருக்குன்னா போயின்னு அர்த்தம். முதல்ல ஆமையிட்ட போனார், அப்புறம் கங்கைட்ட போனார், அப்புறம் கடல்கிட்ட போனார், சென்று சென்று இப்படி எல்லாத்தையும் போய் கடைசியா கிருஷ்ணன்ட்ட வந்து துதித்து இறைஞ்ச. துதித்துனா வாயால அவன் பெருமைய பாடினார் வீணையம் விட்டுண்டு, இறைஞ்சனா சரீரத்தால் விழுந்து வணங்கினார்னு அர்த்தம். வாயால் பாடுவது துதித்தல், உடலால் வணங்குவது இறைஞ்சுதல். துதித்து இறைஞ்ச கிடந்தான் கோயில். இப்படி நாரதர் வணங்கிய பெருமாள் கிடந்தான். இப்ப பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய கோயில் எதுன்னா ஸ்ரீரங்கம். இதான் இப்ப 3+1 ஃபார்முலால இந்த பாட்டு இருக்கு.
அதனால இதுவரை ஆமை, கங்கை, ஆழ்கடல், அப்புறம் அவனிங்கிற பூமி, மலைகள், அப்புறம் பிரம்மா, 4 வேதம், யாகங்கள், தட்சணை, தான் இத்தனையும் ஆனவன்னு பிரம்ம பாவனை கொண்ட பக்தி மிக்க நாரதராலே துதிக்கப்பட்ட பெருமாள் இப்ப பள்ளி கொண்டிருக்கும் கோயில் ஸ்ரீரங்கம். எப்பேற்பட்ட ஸ்ரீரங்கம்? ஒரே அடியில முடிச்சுட்டார். பூ மருவி, பூனா பூக்கள், மருவினா அதுல பொருந்தி இருந்துன்னு அர்த்தம். பூ மருவி, பறவைகள்லாம் என்ன பண்ணுமா ஸ்ரீரங்கத்துல? பூ மருவி பூ மேல உட்காந்துருமா. அந்தந்த பறவைக்கு எந்த பூ பொருத்தமா இருக்குமோ அதுல மருவி பொருந்தி அமருமா. புல் இனங்கள், புல்லுனா பறவை, இனம்னா கூட்டம். புல் இனங்கள், கூட்டம் கூட்டமான பறவைகள் புல்லரையன் புகழ் குழரும். புல்லுனா பறவை, அரையன்னா தலைவன், புல்லரையன்னா பக்ஷிராஜனாகிய கருடன். பாருங்க, ஸ்ரீரங்கத்துல பறவைகளுக்கு கூட பக்தியாம். அதுவும் பகவத் பக்தி இல்ல, பாகவத பக்தி, அடியாருக்கு அடியாராம். அதனால பறவைகள் என்ன பண்றதாம், நாங்கள்லாம் கருடனுடைய தொண்டர்கள், எங்களுக்கெல்லாம் தலைவர் புல்லரையனாகிய கருடன்னு சொல்லிட்டு பூமருவி, பூல உட்கார்ந்துட்டு புல் இனங்கள், பறவை கூட்டங்கள், புல்லரையன் பறவைகளின் தலைவனான கருடனுடைய புகழ் குழரும், குழறுதல்னா பாடுதல்னு அர்த்தம். புகழ் குழரும் கருடனுடைய புகழை இனிமையான குரல்ல, இது ரொம்ப அழகா மணவாள மாமுனிகள் பாடியிருக்கார், அனக்ஷர ரசமாக பேசா நிற்க பெற்றது. ரொம்ப இனிமையாக பாடின்னு இருக்கான். அப்படி இனிமையாக பாடக்கூடிய ஊர் எதுன்னா புனல் அரங்கமே, நீர்நிலைகள் நிறைந்திருக்கக்கூடிய அரங்கம். நான் அன்னப்பறவை எல்லாம் பொதுவா தண்ணீர்ல தாமரை பூ மேல உட்கார்ந்துருக்கும்பா. பூ மருவி பூ மேல உட்கார்ந்து, புள்ளினங்கள் கூட்டம் கூட்டமாக அன்னங்கள், புல்லரையன் புகழ்குழரும் கருடனுடைய பெருமையை பாடும் புனல் அரங்கமே, நீர்நிலைகள் கொண்ட ஸ்ரீரங்கம். அடுத்தா ஆமையாய், கங்கையாய், ஆழ்கடலாய், அவனியாய், அருவரைகளாய், நான்முகனாய், நான்மறையாய், வேள்வியாய், தக்கணையாய், தானும் ஆனான், சேமமுடை நாரதனார் சென்று சென்று துதித்திரைஞ்ச கிடந்தான் கோயில், பூமருவி புள்ளினங்கள், புல்லரையன் புகழ் குழரும் புனல் அரங்கமே, ஆமையாய், கங்கையாய், ஆழ்கடலாய், அவனியாய், அருவரைகளாய், நான்முகனாய், நான்மறையாய், வேள்வியாய், தக்கணையாய், தானும் ஆனான், சேமமுடை நாரதனார் சென்று சென்று துதித்திரைஞ்ச கிடந்தான் கோயில், பூமருவி புள்ளினங்கள், புல்லரையன் புகழ் குழரும் புனல் அரங்கமே. நாரதர் ஹரிவம்சத்துல கண்ணபிரான போய் சேவித்து அவன்கிட்ட சொல்றார், ஆமையின் பெருமைக்கு காரணம், கங்கையின் பெருமைக்கு காரணம், ஆழ்கடலின் பெருமைக்கு காரணம், பூமியின் பெருமைக்கு காரணம், மலைகளின் பெருமைக்கு காரணம், பிரம்மனின் பெருமைக்கு காரணம், வேதங்களின் பெருமைக்கு காரணம், யாகங்களின் பெருமைக்கு காரணம், அந்த தட்சணையால் பெருமை பெற்று திருப்தி அடைந்த அந்த தட்சணையின் பெருமைக்கு காரணம் அத்தனையும் நீயே, தானும் ஆனான்னா உன் பெருமைக்கு காரணமும் நீயாகவே இருக்கிறாய், அதனால உலகத்திலேயே பெரியவன் நீதான்னு நாரதர் துதி செய்து வணங்கினார். இப்படி துதிக்கப்பட்ட பெருமாள் இப்ப பள்ளி கொண்டிருக்கும் இடம் ஸ்ரீரங்கம். அங்கே பூக்களின் மேல் பொருந்தி இருக்கக்கூடிய கூட்டமான பறவைகள் தங்கள் பக்ஷிராஜன் பறவை தலைவன் கருடன் புகழை பாடுகின்றன. இத்தகைய நீர்நிலைகள் நிறைந்த ஊர் ஸ்ரீரங்கம். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். The Lord, who was worshipped and eulogized by Narada as the reason for the glories of the tortoise, Ganga river, the deep sea, the earth, old great hills, Brahma, the 4 Vedas, Yagas, Dakshina, and himself now dwells and reclines in Srirangam, where in water bodies groups of birds dwell in flowers and sing the glories of the king of birds என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரமும் கண்ணனாகவே அரங்கனை அனுபவிப்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். ஆமையாய், கங்கையாய், ஆழ்கடலாய், அவனியாய், அருவரைகளாய், நான்முகனாய், நான்மறையாய், வேள்வியாய், தக்கனையாய், தானுமானான், சேமமுடை நாரதனார் சென்று சென்று துதித்திரைஞ்ச கிடந்தான் கோயில், பூமருவி புள்ளினங்கள், புள்ளரையன் புகழ் குழரும்
புனலரங்கமே புகழ் குழரும் புனலரங்கமே